எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2. அதாவது ஆர்டிக்கல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அடிக்கடி கேட்டதோட ஒரு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக கொடுத்துருக்குது. முன்னாடி வீடியோவில் நம்ம அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பியும் பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மத்திய மாநில நிர்வாகம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இது பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள். ஓகேங்களா, கடைசி பேஜ் போயிடலாம். அடிப்படை கடமைகள் இது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லுவாங்க. இது 4A பார்ட். இப்போ நம்ம பாலிட்டியை படிக்கும்போது பார்ட் 1, 2, 3 அப்படின்னு வரும். இந்த மாதிரி எந்த ஒரு நம்பர்ஸ் பக்கத்தில் வராமல் வராமல் வந்துச்சு அப்படின்னா இதை அரசியலமைப்பு கொண்டு வரும்போதே நவம்பர் 26, 1949 கொண்டு வந்திருப்பாங்க. நடைமுறைக்கு வந்து ஜனவரி 26, 1950. இது உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். சரி, ஓகே. இந்த ஜனவரி 26 நம்ம எடுத்துக்குவோம். அப்போ அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ இல்லை அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணதை டினோட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஏங்கிற வார்த்தை வரும். இப்போ அடிப்படை கடமைகள் 4A அப்படின்னு வருதா, அப்போ இதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் 1976. ஒரு பாலிட்டிக் கொஸ்டின் பார்க்கும்போது இப்படி தான் பார்க்கணும். அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்கும்போது இருந்துச்சு. ஆல்ரெடி இருக்கும்போது இருந்துச்சுன்னா அப்படியே படிச்சுக்கலாம். அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எந்த அமெண்ட்மெண்ட் படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா USSR, அதாவது சோவியத் யூனியன் அப்படிங்கிற அந்த யூனியன்லேருந்து நம்ம இது எடுத்துக்கொள்ளப்பட்டது. நம்ம இதை எல்லாமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 11 கடமைகள் இருக்குது. நமக்கு வந்து 11 கடமைகள் இருக்குது. இந்த இதில் வந்து சுரன் சிங் அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அந்த சுரன் சிங் கமிட்டி வந்து 1975 to 77 வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து 8 கடமைகளை பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அதில் சில பரிந்துரை வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்றிருந்திருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்ன பார்த்திங்கன்னா அந்த அடிப்படை கடமைகளை பின்பற்றலாம். அவதாரம் கட்டணும், ஃபைன் கட்டணும். அப்புறம் நீதிமன்றம் வந்து அந்த ஃபைனை வந்து கேள்வி கேட்க முடியாது. அப்புறம் வரி செலுத்துவது, டேக்ஸ் கட்டுறது வந்து ஒரு கட்டாய கடமை. இப்படிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து இது ஏற்றிருந்திருக்காது. ஓகேங்களா, சரி. அதுலேருந்து ஒரு 8 கடமைகள் எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து இன்னொரு 3 கடமைகள் இதெல்லாம் போட்டு 10 வந்துருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 51AK இது பார்த்திங்கன்னா 86வது சட்டத்திருத்தின்படி 2002 மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். அது 6 to 14 வயது அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்விக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கணும் அப்படி சொல்கிறது. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும், ஆனால் கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆனால் இதில் இருக்க நிறைய கான்செப்டை வந்து நம்ம சட்டமாக கொண்டு வந்தாச்சு. தேசிய சின்னங்கள் அவங்க அந்த கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி இருந்தால் அது 1971 கொண்டு வந்தாச்சு. அப்புறம் குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 கொண்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து நிறையாவது கொண்டு வந்தாச்சு. 2007 இந்த மூத்த குடிமக்கள் பெற்றோர் பராமரிப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறையாவது கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே. இதில் நம்ம வந்து 51A 51B அதாவது எல்லாமே ஏன்னு வரும். ஏவில் AB அப்படின்னு வரும். K வரைக்கும் இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம முக்கியமாக படிக்க வேண்டிய விஷயம். A அப்படிங்கிறது இந்த தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதிக்கிறது. B அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்துக்கு ஊக்கமளித்த அந்த உயர்ந்த நோக்கங்களை போற்றி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. C வந்து பார்த்திங்க அப்படின்னா இறையாண்மையும் ஒற்றுமையும் வந்து நம்ம காப்பாற்றி நடக்கணும். D வந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்கு, தேச சேவை செய்கிறதுக்கு நம்ம முன் வரணும். அப்புறம் E பார்த்திங்க அப்படின்னா சகோதரத்துவத்தை வளர்க்குறது. F பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மரபை பாதுகாக்கிறது. G வந்து காடுகள், ஏரிகள் இதெல்லாம் வந்து பாதுகாக்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 51AG அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துங்க. அப்புறம் 51H அப்படிங்கிறது விஞ்ஞான நோக்கத்தில் மனிதாபிமானம் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கீவேர்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. விஞ்ஞான நோக்கு, மனிதாபிமானம் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கும் மனநிலை, இவற்றை வளர்த்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் இந்த விஞ்ஞான நோக்கம், மனிதாபிமானம் எல்லாத்தையும் ஒரு அதாவது கம்பேர் பண்ணி ஆராய்ந்து பண்ணுறது. ஓகேங்களா. 51AI பார்த்திங்கன்னா பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது 51AI. 51AJ பார்த்திங்க அப்படின்னா
தனித்த மற்றும் கூட்டு முயற்சியால் இது பண்ணி நாட்டோட முன்னேற்றத்துக்கு நம்ம பாடுபடுறது, இது எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது என்ன சொல்கிறோம், இது இந்த 51A ஏலேருந்து கே வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். அமெண்ட்மெண்ட் படிக்கணும். இந்த இது வந்து எங்கே யூஎஸ்ஆர்ந்து எடுத்ததை படிக்கணும். அப்புறம் ஸ்வரன் சிங் கமிட்டி பற்றி கொஞ்சம் படிக்கணும். இதுவே போதுமானது அடிப்படை கடமைகளை பற்றி. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மற்றும் மாநில நிர்வாகம். இதில் கம்மியாக கொடுத்துருக்கோன்னு சொல்லி தப்பு எடுத்துக்க வேண்டாம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல நம்ம இதை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அடிக்கடி கேட்ட கொஸ்டினை பற்றி. ஆர்டிகல் 52 இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவரோட எலெக்ஷன், அது எந்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க எல்லாமே வந்து நமக்கு 52 53லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. 52 வந்து இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறது 52. 53 பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நிர்வாக அதிகாரம், அப்புறம் வந்து குடியரசு நேரடியாகவும் மறைமுகமாகவோ செயல்படுத்துமாறு ஒரு பவர் வந்து அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது 53. 54 பார்த்தீங்கன்னா அதோட தேர்தலை பற்றி சொல்கிறது. ஓகேவா, இது ஒவ்வொன்றா பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகே, இதில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோம். ஆர்டிகல் 61. இந்த ஆர்டிகல் 61 வந்து அரசியலமைப்பை மீறிய காரணத்துக்காக பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஓகேங்களா, அப்போ குடியரசுல வந்து அரசியலமைப்பு வந்து எப்போ மீறாரோ அப்போ தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்போ அது எப்படி பதவி நீக்கம், உடனே போய் பதவி நீக்க முடியுமா? கிடையாது. அவையில் வந்து பாராளுமன்ற அவையில் 1/4 எம்பி கையொப்பம் போடணும். 14 நாட்களுக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுக்கணும். மொத்த அவையில் 3/2 பங்கு பேர் ஆதரவோட மசோதா அந்த பில் வந்து பாஸ் பண்ணி போகணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பாஸ் பண்ணி போச்சுன்னா மட்டும்தான் நீக்கம் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அந்த இது வரைக்கும் எந்த ஒரு குடியரசும் அப்படி இந்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் பண்ணதில்லை, பதவி நீக்கம் பண்ணதில்லை. அப்புறம் இந்த நாடாளுமன்றத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணணும். 2 இதுலேயும் பாஸ் பண்ணி கொண்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர் தான். சரி, 63 படி இந்தியாவுக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேணும் அப்படிங்கிறது. 72 குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். இப்போ நான் 72 சொல்லிட்டு போயிடுறேன். பட் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த 72 என்னென்ன சொல்லுது, எதுக்காக மன்னிக்கலாம் அப்படிங்கிறது, ஏன்னா அது நிறைய இருக்குது. முழுதாக மன்னிக்கிறது, தண்டனை குறைப்பு பண்ணிக்கிறது, தண்டனையோட காலத்தை மட்டும் குறைக்கிறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. தற்காலிகமாக இது பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரிலாம் வர்றது. ஓகேங்களா. 76 ஆர்டிகல் இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்கிறது. 148 வந்து சிஏஜி இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை தலைவரை பற்றி சொல்கிற ஆர்டிகல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 148லேருந்து 151 வரைக்கும் தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் அப்படின்னு கேட்டது. 153 மாநில ஆளுநர். இங்கே 72 இங்கே இருக்க மாதிரி இதில் ஒரு 89 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 161. இது ஆளுநரோட மன்னிப்பு வழங்குகிற அதிகாரம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இந்த குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் 89 வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலது மேட்ச் ஆகும். அப்போ அந்த அவசர சட்டம் 213 ஆளுநருக்கு, 123 குடியரசுத் தலைவருக்கு, இந்த மாதிரிலாம் வர்றது. ஆர்டிகல் 165 பார்த்தீங்கன்னா மாநில அரசு தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா. இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால தான் நம்ம இப்படி சொல்கிறது. எமர்ஜென்சி 352 நேஷனல் எமர்ஜென்சி, 356 மாநில அவசரம் இல்லை குடியரசுத் தலைவர், அதாவது பிரசிடென்ட் ரூல் சொல்கிறது. 360 வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. இதை தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 1 ஹவருக்கு மேலேயே இந்த எமர்ஜென்சி மட்டுமே பார்க்கலாம். இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 3 டைம் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று இந்தியா சைனா வார், இன்னொன்று இந்தியா பாகிஸ்தான் வார், இன்னொன்று உள்நாட்டு நெருக்கடி 1975 to 77 வரைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் இது பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன், இது எக்கனாமிக்ஸோட ரிலேட் பண்ணி வரும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 315 பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோட தேர்வாணையம், ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பிறகு 320 தான் தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதுலேயும் வந்துட்டு 324லேருந்து 329 வரைக்கும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தேர்தல் ஆணையம்லாம் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 368 அரசியலமைப்பு சட்டம், இது வரைக்கும் ஒரு 3-4 டைம் நம்ம பார்த்துருப்போம். 368னா ஒரு சட்டத்தை திருத்துறதுக்கு வந்து பவர் வந்து இங்கே தான் இருக்குது. ஆர்டிகல் 13 வந்து அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அது மேலே
ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, அது அடிப்படை உரிமை வந்து பாதிக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்டிகல் 13 யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு பெரிய கேஸ் வரும். இதை வச்சு தான் அமெண்ட்மெண்ட் 24 25 பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். 24 25 என்ன சொல்லுது, இது வந்து இந்த 13 எப்படி கட்டுப்படுத்துச்சு, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இல்லை, நாடாளுமன்றத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கிறத இந்த 2 சட்டத்திருத்தமும் வந்து முன்னிறுத்தியிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் கேஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஓகே, இது பார்ட் 2ஓட வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். அடுத்து பார்ட் 3ல் பார்ப்போம். இப்போ நம்ம சொல்கிற எல்லா கான்செப்டும் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கிறது இந்த வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் படிக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து அங்கங்கே நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட புக்கில் வந்து திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்ம படிச்சுக்கலாம்.